வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தமிழ் சினிமாவில் தமிழகத்துல ஒரு திரைப்படம் வேறு மொழியில வந்து ஹிட் ஆனிச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அதுலயும் உலகநாயகன் இப்படி சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் அவர் நமக்கு உலகநாயகன் தான். அவருடைய படம் தான் மிகப்பெரிய ரெக்கார்டு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த படம் தான் மரோ சரித்திரா. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய அந்த மரோ சரித்திரா அப்படிங்கிற ஒரு அற்புதமான காதல் காவியத்தை எத்தனை வருடங்கள் கழித்தும் நம்மளால மறக்கவே முடியாது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காவியமாக வந்து மிகப்பெரிய தாக்கத்தை மரோ சரித்திரா ஏற்படுத்திச்சு அப்படின்னா அது மிக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மரோ சரித்திரா திரைப்படம் 19ஆம் தேதி 5வது மாசம் 1978 ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. 1978 அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 88, 98, 2008, 2018, 7 47 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் 3 வருஷம் ஆனாக்க மரோ சரித்திராங்கிற காதல் படைப்புக்கு 50 வயசு. அந்த இளம் காதலர்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்த மரோ சரித்திரா தெலுங்குல தான் எடுக்கப்பட்டது. தெலுங்குல அந்த படம் எடுக்கும் பொழுதுதான் சரிதா அப்படிங்கிற அந்த அற்புதமான பிரம்ம ராட்சசி நடிகை நமக்கு கிடைத்தார். தமிழில் தப்பு தாளங்கள்ங்கிற படத்துல சரிதா அறிமுகமானார். மரோ சரித்திரா அப்படிங்கிற அந்த படம் ஒரு காதல் கதை, துள்ள துடிக்கிற ஒரு காதல் கதை. இந்த படம் தெலுங்கில் ஹிட்டடித்து தமிழில் தெலுங்கு மொழியிலேயே வந்துச்சு. தமிழ்நாட்டில் திருச்சியில் ரிலீஸ் ஆகுது, மதுரையில் ரிலீஸ் ஆகுது, கோயம்புத்தூரில் ரிலீஸ் ஆகுது, பெங்களூரில் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுது, கேரளாவில் ரிலீஸ் ஆகுது. எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மொழியிலேயே அந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்கிறது தான் மிகப்பெரிய சாதனை. 1978ஆம் ஆண்டு இது மாதிரி ஒரு படம் வேற மொழியில ரிலீஸ் ஆகி அதே மொழியில தமிழ் இல்லாத வேற மொழியில ரிலீஸ் ஆகி வெற்றி படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஷோலே திரைப்படம் அப்படியான ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தந்துச்சு. இந்த படம் சென்னையிலேயே 600 நாட்களுக்கு மேல மரோ சரித்திரா ஓடி சாதனை செய்தது. திருச்சியில 125, 150 நாட்களுக்கு மேல ஓடி சாதனை செய்தது. கர்நாடகாவில் 2 பொன்விழா கொண்டாடிய முக்கியமான படம் தெலுங்கு மொழியான மரோ சரித்திரா 2 பொன்விழா கொண்டாட்டங்களை சந்தித்தது. கோயமுத்தூர்ல ஒரு தியேட்டர்ல இருக்கிற மொத்த ஆடியன்ஸினுடைய தொகை 1100 இருக்கைகள். அந்த 1100 இருக்கைகள் ஒரு ஷோல 1100 பேர் பார்க்கலாம். அப்படிப்பட்ட தியேட்டரிலேயே 500 நாட்களை கடந்து மரோ சரித்திரா ஒரு மகத்தான சாதனை படைத்தது. ஒரு தமிழ் பேசுகிற பையனும் ஒரு தெலுங்கு பேசுகிற பெண்ணும் காதலிக்கிறதும், அந்த காதலுக்கு 2 குடும்பத்தாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதும், அதற்கு பிறகு அவங்க ஒரு கண்டிஷன் போடுறதும், அந்த கண்டிஷன் படி அவர்கள் நடந்து கொள்வதும், அதற்கு அடுத்து அந்த கண்டிஷன் முடிந்து அவர்கள் சேருகிற தருணத்தில் வருகிற ஒரு வில்லனும், இப்படியாக இந்த படம் நமக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்திச்சு. கிளைமாக்ஸ்ல வரக்கூடிய அந்த 2 பேரும் கமல் சரிதா அந்த கேரக்டர் அவர்களே அவர்களுக்கு அனுப்ப வேண்டிய கடிதங்களை எழுதி வைத்துக் கொண்டு அந்த கடிதங்களை அனுப்பாமலேயே பேசாமலேயே இருந்து கொடுத்த வாக்கின்படி நடந்து கொண்டு கிளைமாக்ஸ்ல அந்த கடிதங்களை எல்லாத்தையும் அப்படி அந்த விசாகப்பட்டினம் கடற்கரை பாறை மேல இருந்துகிட்டு வீசுவதும், அப்படியே அந்த அலையோட அலையாக அவர்கள் விழுந்து தற்கொலை செய்து கொள்வதுமாக கனத்த இதயத்தோடு நாம திரையரங்கை விட்டு வெளியே வந்தோம். திருச்சியில கலையரங்கம் அப்படிங்கிற தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அங்க இந்த படத்தை நான் பார்த்தது இன்னும் பசுமையா நினைவில் இருக்கு. இதற்கு பிறகு மரோ சரித்திரா திரைப்படத்தை பல திரையரங்குகள்ல நான் பார்த்திருக்கேன். சென்னையில மேகலான்னு நினைக்கிறேன், அந்த தியேட்டர்ல திடீர்னு ஒரு நாள் போட்டாங்க. அப்ப நான் சென்னைக்கு வந்திருந்தேன். காலையில திரும்ப கிளம்பலான் இருந்தவன் அந்த படத்தை பார்த்துட்டு காலை காட்சி பார்த்துட்டு தான் மதியம் நான் பஸ் ஏறினேன். இப்படி பல சாதனைகளை அந்த படம் பண்ணியிருக்கு. குறிப்பா சரிதா யார் சரிதா இந்த நடிகை அப்படின்னு கேட்க வைத்த வகையிலையும் மரோ சரித்திரா முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு இருக்கிற கமலஹாசன் அன்னைக்கும் ரொம்ப பேரழகனா இருந்திருந்தாரு. அப்படி வகுடெடுத்து ஸ்டெப் கட்டிங் அப்படிங்கிற ஸ்டைல் வந்து கமல் அறிமுகப்படுத்திய அந்த ஸ்டைல் கட்டிங் இருக்குல்ல, அது அன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி வைங்கன்னு போட்டோவை காமிச்சு சலூன் கடையில் அப்படி வச்சு கொண்ட மக்கள் எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் கூட உண்டு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட மைசூர்ல பெரிய ஹிட்டு, கர்நாடகாவில் பல இடங்கள்ல ஹிட்டு, குறிப்பா மைசூர்ல பெரிய ஹிட்டு. அதே போல
200 நாட்களை கடந்து 18 தேட்டர்ல, தமிழ்நாட்டில் 18 தேட்டர்ல 200 நாள் கடந்து ஓடிய சாதனைக்குரிய படமாகவும் மரோ சரித்திரா இருக்கு. மரோ சரித்திரா அந்த திரைப்படத்தை தான் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கழித்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் ஏக் துஜே கேலியே அப்படின்னு ஹிந்தியில் எடுக்கிறாரு. அப்படி ஹிந்தியில் எடுக்கும்போது இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுத்தவர் ஹிந்தியில் கலர் படமாக எடுத்தார். லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் அவர்கள் தான் அந்த படத்துக்கு இசையமைத்தாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்களும் மரோ சரித்திரா மாதிரியே மிகப்பெரிய ஹிட்டான பாடல்களாக இருந்தது. அந்த படத்துக்கு அந்த பாட்டை எஸ்பிபி தான் கமலுக்கு பாடணும்னு பாலச்சந்தர் சார் சொல்ல, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் மறுக்க, அப்படின்னா உங்க இசையே எனக்கு தேவையில்லைன்னு பாலச்சந்தர் சொன்னார். எஸ்பிபி தான் இந்த பாட்டை பாடணும்னு. கடைசியில் எஸ்பிபி அவர்கள் பாலச்சந்தருடைய விடாப்புடியான இதுக்காக லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் ஒத்துக்கிட்டாங்க. எஸ்பிபி அவர்கள் ஏக் துஜே கேலியில அந்த பாடலை பாடினார். அந்த பாட்டுக்கு எஸ்பிபி அவர்களுக்கு தேசிய விருது கிடைத்தது. கமலஹாசனுடைய திரை வாழ்க்கையில ஏக் துஜே கேலியே முக்கியமான படம். ஏன்னா ஏக் துஜே கேலியே தான் ஹிந்தியில கமலஹாசன் நடித்த முதல் படம். இந்த வகையிலையும் அந்த படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. பிரம்மாண்டமான வெற்றியை அங்கேயும் சந்திச்சு. இதுல ஒரு கொசுறு தகவலாக மரோ சரித்திரா படத்தை தமிழ்ல எடுத்தா என்ன அப்படின்னு பாலச்சந்தருக்கு ஒரு ஆசை. ஆனா அதே சமயத்துல தமிழகத்திலேயே தெலுங்கு மொழியில வந்த மரோ சரித்திரா இவ்வளவு ஹிட் ஆயிருக்கே, என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இருந்தாலும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பாலச்சந்தர் ஆசைப்பட்டாரு. அப்படி அவர் ஆசைப்பட்டதனுடைய விளைவாக ஒரு நடிகரை அவர் தேர்ந்தெடுத்தார். நீ தான்ப்பா இந்த படத்துல நடிக்கிற, நான் கூப்பிடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நடிகர் குறிப்பிட்ட சில நாட்கள் கழித்து தெலுங்குல அவருக்கு ஒரு படம் வருது. அந்த தெலுங்குல ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக அவர் போறாரு. அந்த படத்துல அவர் மொட்டையடித்து கழுதை மேலே ஏறி அமர்ந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொண்டு நடிப்பதாக ஒரு காட்சி. அதனால அவர் மொட்டையடிக்கப்பட்டிருந்தார். மொட்டையடிச்சிருந்த நிலையில தான் அவர் இருந்தார். இந்த சமயத்துல பாலச்சந்தர் சார், அவரை கூப்பிடி அவனை அப்படின்னு சொல்ல உடனடியாக அந்த நடிகர் வந்தாரு. ஸ்பாட்ல பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு பாலச்சந்தர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்ன மொட்டையில அடிச்சிருக்காரு சார்? தெலுங்குல ஒரு படம் சார், அதனால மொட்டையடிக்க வேண்டியதாச்சு. சரியா போச்சு போ, சரி போ, இன்னும் ஒரு 3 மாசத்துல படம் ஆரம்பிக்கலான்னு உன்னை கூப்பிடலான்னு இருந்தேன். இப்போ அதுக்கு உண்டான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடணும், படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா எனக்கு. சரி போ, கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதற்கு பிறகு அந்த மரோ சரித்திரா திரைப்படத்தை தமிழில் அவர் எடுக்கவே இல்லை. ஒரு வகையில நான் நினைச்சது கரெக்ட் தாயா. தெலுங்குலயே தமிழ்ல இவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சிருக்கேன் தமிழகத்துல. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எடுத்தாக்க எப்படி அது சோபிக்கும் ஜெயிக்கும்ன்றது கரெக்ட் தான் அப்படின்னு அந்த படத்தை எடுப்பதையே தவிர்த்துட்டார். சரி, அந்த நடிகர் யாரு அப்படின்னு சொன்னாக்க, அவர் தமிழ்ல சூப்பர் ஹிட்டான 400-500 நாட்கள் ஓடிய அந்த படம் தான் தெலுங்குல எடுக்கப்பட்டது. அந்த படம் தமிழ்ல கிழக்கே போகும் ரயில், தெலுங்குல தூர்க்கே போகும் ரயில் அப்படின்னு சொல்லி இருந்தது. அந்த படத்துல தான் இந்த நடிகர் ஹீரோவாக தெலுங்குல நடிச்சார். அந்த படத்துக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையமைத்திருந்தார். அந்த படத்துல மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்டு கழுதை மேல ஊர்வலம் போகிற அந்த நாயகனாக அந்த படத்தினுடைய கதாபாத்திரம் கிழக்கே போகும் ரயில் சுதாகர் கதாபாத்திரத்துல நடித்தவர். என்னடா மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு பாலச்சந்தர் பார்த்து கோபப்பட்டது யார அப்படின்னா, மைக் மோகன் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்ற நடிகர் மோகன் சார் தான். மோகன் சாருக்கு பாலச்சந்தர் சார் படத்துல நடிக்க வந்த வாய்ப்பு அது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, இறுதி வரை மோகன் அவர்களை வைத்து பாலச்சந்தர் எந்த படமும் இயக்கவே இல்லை. ஆனால் மரோ சரித்திரா என்கிற காதல் காவியம் இன்னைக்கும் ஒரு தேவதாஸ் மாதிரி, ஒரு வசந்த மாளிகை மாதிரி, ஒரு வாழ்வே மாயம் மாதிரி, ஒரு ஒருதலை ராகம் மாதிரி நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. சரித்திரம் அப்படித்தான். இது மரோ சரித்திரம். வணக்கம்.